உங்கள் ஃபிஷ் டேங்கில் இருக்க மற்ற மீனுங்களை சாவடிக்கணுமா? அப்போ இந்த 3 மீனை வாங்குங்க. என்னடா இது இப்படி சொல்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் மீன் வாங்கணும்னு போனாலே இந்த 3 ஃபிஷ்ஷை கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த 3 மீனை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டேங்கில் இருக்க மற்ற மீன்களை காப்பாற்றலாம். ஸோ அது என்னென்னு சொல்கிறேன். லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர். புதுசாக ஹாபிக்கு வரவங்க இது டேங்கை க்ளீன் பண்ணுன்ட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு வேலையும் பார்க்கும். சிக்காக இருக்க ஃபிஷ்ஷை வந்து தின்னுடும். ஸோ இதனால் வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்கு. இது வந்து நம்ம கடலில் வளர்கிற மீனாச்சு. இது நம்ம தொட்டியில் வளர்க்க போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய பிகினர்ஸ் வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த மீன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வளரும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஸ்விம் பண்ணும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இது ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுறதுனாலே மற்ற ஃபிஷ்ஷஸ் வந்து இன்ஜூர் ஆகி இறந்து போகும். அதனால் இந்த ஃபிஷ் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா கோய் ஃபிஷ். கோய் ஃபிஷ் வந்து டேங்க்கில் வளர்க்கக்கூடாதுன்னு இல்லை, பட் வந்துட்டு இது ரொம்பவே பெருசாக வளரும். இது வந்து பாண்டுக்கு தான் செட் ஆகும். அதனால் இது டேங்க்கில் வளர்க்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போய் கோயில் குளத்திலே குட்டையிலேயே விட்டுருவாங்க. ஸோ இதனாலேயே வந்துட்டு கோய் ஃபிஷ்ஷையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ பிகினர்ஸ் நெக்ஸ்ட் டைம் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயத்தை ஒரு வாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.